வணக்கம். இந்த உற்சாகமான கிறிஸ்மஸ் ஏவாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைகிறேன். இன்று நாம் மிகவும் பரபரப்பான மற்றும் சத்தமில்லாத உலகில் வாழ்கிறோம், அல்லவா? ஆனால் விசித்திரமாக, நாம் எவ்வளவு அதிகமான மக்கள் கூட்டத்தில் இருக்கிறோமோ அல்லது பிரகாசமான விளக்குகளை பார்க்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக நாம் தனிமையை உணர்கிறோம். நான் மட்டும் பின் தங்கிவிட்டேனா? அல்லது எனது கவலைகளை உண்மையாக கேட்க யாராவது இருக்கிறார்களா என்ற எண்ணங்கள் நம் மனதில் தோன்றுகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் அதே உணர்வுகளுடன் இரவு முழுவதும் விழித்திருந்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வயல்களில் தங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்கள். அந்த கால சமூகத்தில் அவர்கள் பெரிய அளவில் மதிக்கப்படவில்லை. அவர்கள் இரவு குளிரை தாங்கிக் கொண்டு அமைதியாக தங்கள் கடமையை செய்து வந்த சாதாரண மனிதர்கள். கிறிஸ்மஸின் முதல் செய்தி ஒரு ஆடம்பரமான விருந்து மண்டபத்திற்கு வரவில்லை. மாறாக தங்கள் சோர்வான நாளை கழித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர்களின் இரவில் வந்தது. திடீரென்று ஒரு தேவதூதன் அவர்கள் முன் தோன்றி, பயப்படாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அந்த செய்தி என்னவென்றால், உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இங்கே முக்கியமான வார்த்தை உங்களுக்காக என்பதுதான். இயேசு இந்த உலகிற்கு வந்ததற்கு காரணம் ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக அல்ல. அவர் உங்களுக்காக இறைவனின் மிகப்பெரிய பரிசாக வந்தார். வாழ்க்கை சுமையால் அழுத்தப்பட்டவர்களுக்காக, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுபவர்களுக்காக, அன்பை பெற விரும்பி ஆனால் காயப்பட அஞ்சுபவர்களுக்காக அவர் வந்தார். இயேசு ஒரு குழந்தையாக பிறந்தது. நீ தனிமையில் இல்லை, உன்னை நான் நேசிப்பதால் நானே உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று இறைவன் கூறும் காதல் கடிதத்தை போன்றது. ஆனால் இந்த பரிசு வந்து சேர்ந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது அரண்மனை அல்ல, ஒரு முன்னணை, விலங்குகள் உணவருந்தும் இடம். ஏன் முன்னணை? இந்த உலகில் இயேசு செல்ல முடியாத இடமே இல்லை என்பதை இது குறிக்கிறது. அவர் மிகவும் தாழ்ந்த இடத்திற்கு வந்ததால், நம் வாழ்க்கையின் மிக கீழ் நிலையில் நாம் இருப்பதாக உணரும்போதும் அவர் நம்முடன் இருக்க முடியும். நீங்கள் மிகவும் வேதனைப்படும் இடங்களில், யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளால் தூக்கமில்லாத இரவுகளில் இயேசு ஏற்கனவே அங்கே இருக்கிறார். உன் வலியை நான் அறிவேன், உன் கண்ணீரை நான் புரிகிறேன் என்று சொல்ல அவர் அங்கே இருக்கிறார். கிறிஸ்மஸ் என்பது வெறும் விடுமுறை அல்லது கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, எனக்காக மிக தாழ்ந்த இடத்திற்கு வந்த அந்த அன்பை உறுதிப்படுத்தும் நாள். அந்த அன்பு இன்று உங்கள் இதயங்களில் ஒரு சிறிய விளக்கைப் போல ஒளிரட்டும். எனக்காக இரட்சகர் வந்திருக்கிறார் என்ற இந்த சிறிய வாக்கியத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இருண்ட இதயத்தின் ஒரு மூலை சற்று வெப்பமடைவதை நீங்கள் உணர்வீர்கள். பாலன் இயேசு கொண்டு வந்த உண்மையான சமாதானமும் ஆறுதலும் உங்கள் அனைவரது வாழ்விலும் நிறையட்டும். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள்.